எங்க அம்மாக்கு சொல்றாங்க, "கொஞ்சம் இரு மயிலு பொறுமையா இரு" அப்படின்ட்டு நகையெல்லாம் வாங்கும்போது கையெல்லாம் நடுங்குது. "என்ன மயிலு உனக்கு நடுங்குதுன்னு?" கோமதி கேட்கவும், "அது வந்து சம்மந்தி அவ காலையிலேருந்து இன்னும் சாப்பிடாம இருக்காள, அதனால தான் நடுங்குது கை" அப்படிங்கிறாங்க. "அம்மா ஃபங்க்ஷன்லாம் முடிய 12 மணி ஆயிரும்மா, அதனால கொஞ்சம் நீயே சாப்பிட்ரும்மா" அப்படிங்கிறாங்க. "இல்ல சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல சம்மந்தி" அப்படின்ட்டு கோமதி அவங்க அம்மா சொல்லி சமாளிச்சர்றாங்க. சரின்ட்டு வரும்போது அந்நேரம் கரெக்ட்டா குயிலி உள்ள வந்துடுறாங்க. "என்னடி நீ இங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டியா? மாப்பிள்ளை கிளம்பிட்டாங்களா? வந்துட்டாங்களான்னே?" "அம்மா அதெல்லாம் வந்துருவாரும்மா ஃபங்க்ஷனுக்கு அதெல்லாம் வந்துருவாரும்மான்னே." "என்ன குயிலி எப்படி இருக்க?" அப்படின்ட்டு அவங்க மயிலோட அம்மாவும் கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. "என்ன உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரலையா? பிள்ளைகள்லாம் வரலையா எங்கேயும்?" நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டா வைக்கிறீங்க? திடீர்னு வைக்கிறீங்க. என் மாப்பிள்ளைக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்காரு? அதெல்லாம் வருவார் ஃபங்க்ஷன் நேரத்துக்கு கரெக்டாக வருவார்" அப்படிங்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படிங்கிறாங்க. அடுத்து குயிலி கேட்குறாங்க. "ஆமா உங்கள் குலதெய்வம் கோயில்ல அந்த பந்தல் வந்து விடிஞ்சு விழுந்துருச்சு. அதெல்லாம் கட்டிட்டீங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா கட்டியிருக்கோம்" அப்படிங்கிறாங்க. சரி கோமதி கேட்குறாங்க. "நீ என்னடி இங்கே?" அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்க வந்தேன். மயிலு உன் கையில் உள்ள நகையை கட்டு கொடு பார்ப்போம்" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு அவள் கையில் உள்ள நகையெல்லாம் கேட்குற?" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா கல்யாணம்